Hi guys and welcome back to the தமிழ் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 சர்வைவல் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக இங்கனக்குள்ளே தான் முடிச்சிருந்தோம். ஓகேங்களா, எந்த சைடு போனோம்னா எனக்கு மறந்து இந்த சைடு தான் போனோம். வாங்க கீஸ் போவோம். அடுத்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருக்கோங்க. ஓகே கீஸ், இந்த சைடு போகலாம். இந்த சைடு ஜங்கிள் இருக்குது. ஜங்கிள்குள்ளே போனோம்னா கஷ்ட காலம். ஓகே, அதனால் இந்த சைடு அங்கே வில்லேஜ் இருக்க மாதிரி தான் இருக்குது கீஸ். சத்தியமாக சொல்கிறேன், வில்லேஜ் இல்லை, பம்ப்கின் தாங்க வில்லேஜ் மணி எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதை தான் கைஸ் பார்த்தேன். இதைத்தான் வில்லேஜ்னு நினச்சிட்டேன். நைட்டு வேறு ஆகுது கை. ஓகே, ஸ்லோவாகவே போவோம். நைட்டு வேறு ஆயிடுச்சுன்னா தூங்கிடலாம். தொட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் தூங்குவான். சீக்கிரம்டா ஈஸ். ஆனால் ஜாம்பிஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவனை அதை தூங்கவே விடுவாங்க இவங்க. ஏன்னே தெரில, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க மைன்கிராஃப்ட்காரங்க, ஒன்றுமே புரியலை கைஸ். ஓகே, அந்த மலை மேலே போவோம். ஸ்லோவாக தான் போ, சீக்கிரம் போ, யார் வேணாண்டா. ஓகே கைஸ், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரில. எக்ஸ்ப்ளனேஷன் மீன்ஸ் கேமை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி விளாட்ணுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியல. ஓகே கைஸ், வில்லேஜை கண்டுபிடிச்சோன்னே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். டெசர்ட் எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சாண்டு நிறைய பட்ட மேடை தான் டெசர்ட்டுன்னுவாங்க. ஆனால் இந்த டெசர்ட்டுக்கு போனால் வில்லேஜு கிடைக்காது. ஓகேங்களா, ஆனால் எனக்கு இந்த வழியில் தான் போகணுன்னு தலைவீதி. உங்களுக்கு பொசிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சொல்லித்தரேன். பொசிஷன்ன்றது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டு எப்படி சொல்கிறது 700 போயிடுச்சு பார்த்தீங்களா, அதுதான் இந்தது. அது பேர் நம்மள நான் எந்த சைடு போகிறேன்னா அந்த சைடு கூடிக்கிட்டே போகும். இதுதான் மீட்ருன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த சைடு போகிறீங்களோ அதுதான் கைஸ் பொசிஷன். நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் ஹைட் எவ்வளோ போகிறீங்களோ. இப்போ நான் கீழே இருக்கேன், இந்த பிளாக்குக்கு கீழே இருக்கேன்னா எனக்கு 68 இருக்கா. இப்போ நான் ஒரு பிளாக் மேலே ஏறிட்டேன்னா 69 இருக்கும். இது ஒரு பொசிஷன். இப்போ நான் இங்கிட்டு நேராக போகிறனால அந்த 700 கூடிகிட்ருக்கோம். இப்படி போனேன்னா 800 கூடும். அதுவே பின்னாடி திரும்பி இந்த சைடு போனேன்னா அது குறையும். ஓகேங்களா, லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ப்ளீஸ் பார்த்தீங்களான்னு தெரில, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா தாங்க அந்த இதை சொல்லி காமிச்சேன். வந்துடுச்சு, ஒரு நிமிஷம் கைஸ் வந்து. ஓகே கைஸ், பின்னாடி பேக்ரவுண்டில் சத்தம் கேட்டிருக்கோம், அதனால் கீழே போய்ட்டு வந்தேன். நான் மாடியில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அடுத்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை. எனக்குள்ளே ஒரு கேக்டஸ் செடி மணி வச்சுருக்கான். இந்த பார்த்தீங்களா, இந்த கேக்டஸ் செடி. இங்கெல்லாம் மூணு கதவு இருக்குது. 3 கதவு எதுக்குள்ள நீங்கள்லாம் இருக்கீங்க? வர்ற பால்கனி அவங்க கீழே விழுந்துருவாங்க. ட்ரேடா நான் தருவேன். சிக்கனுக்கு ஒரு எமரால்டு தரான். இது என்னதுடா, ஃபுட்டா? ரேபிட் ஸ்டீவ்னு ஒன்று தரான். ஆனால் எனக்கு இப்போதைக்கு வேணாம் பைலே. இந்த வீட்டுக்குள்ளே அதே தான் இவனும் ட்ரேட் பண்ணுறான். இவன் வேணாம். இவன் ரேபிட்டு கேட்குறாங்க. ரேபிட் அடிக்கிறதே கஷ்டங்க. என்னது இது? பட்டனாக இருக்குது. என்னன்னு புரியல.
சரி அடுத்த மாடி வீடு. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. என்ன அப்படி என்ன இருக்குன்னா, ஓ மை காட் கைஸ், செம்ம லூட்டு. இங்கே பிக்காக்ஸ், அயன் பிக்காக்ஸ்லாம் கொடுத்துருக்கான். நாம் அயனை பண்ணி கிராஃப்ட் பண்ணவே தேவையில்லை, ப்ரெட்டு கொடுத்துருக்கான். ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம். பரவாயில்லையா, செம்ம. இவன் எந்த வீடா? ஓகே கிராஃப்டிங் டேபிள். ஓகே இங்கே தானே ஃபஸ்ட்டு வந்தோம். நம்ம ஈஸ் மேலே பால்கனி ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம இந்த சைடு தான் போகணும். இதான் வரேன் கைஸ். ஓகே வந்தாச்சு. நைட் ஆயிடுச்சோ? ஒரு நிமிஷம் திருவா தம்பி, நான் தூங்கினா தாண்டா வெடிக்கும். அடிக்கவே இல்லைடா, எந்திரிக்க தானடா சொன்னேன். அடித்த மணியே கத்திரியான் தேகரே. ஓகே வாய்ஸை கொஞ்சம் கம்மியாகவே கேட்கும். ஓகே என்ன பண்ணலான்னா, எது இந்த சைடு தான் போகணும். யாருப்பா தம்பி நீ? செத்துட்டான் ப்ளீஸ். இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓ ஒரு அடி தானடா அடிச்ச. என்னமோ காமிச்சிட்டாங்க கைஸ், பபுள்ஸ் வருது. ஹங்கர் பார் ரொம்பவே குறையோன்னு இருக்கு. ஓய் ஜஸ்ட்டு வாவ், வீட்டு நிறையா இருக்குது. ப்ரெட்டு தேவை. அந்த கேக்டஸ் நம்மளுக்கு வேணாம். ப்ரெட்டு கீழே போட்டேனா? இல்லை 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 கைஸ், கேமுக்குள்ளே கேமல் இல்லாமல் இருக்கும். வீட்டு இது என்னதுடா? க்ரீன் டையா? வேணாண்டா, வேணாம் கைஸ், க்ரீன் டைலாம் வேணாம். என்னடா அடிச்சோன்னு இது பண்ணுறாங்க? இது என்ன உட்காந்துருச்சு ரைடு கைஸ். இறங்கிக்கலாம், வேஸ்ட் இது. ஆனால் ஒன்றுமே இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே செம்மையாக கிடச்சிச்சு. வர்றா ஓகே. ஹேபி தானே? ஹேபி இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. யார் அடிச்சது? வலிக்குதுடா. ஓகே நெக்ஸ்ட்டு வீடு. ஒன்றுமே இல்லை. ஓகே நெக்ஸ்ட்டு வீடுக்குள்ளே போனால் செஸ்ட்டு இருக்குது. ஹேபே இல்லைங்க, இது ஹேபேங்க. ஐயோ வீட்டா? சாரி வீட்டு. என்ன புக் இது? புக்கை திறந்து பார்ப்போம். யூஸ் தி புக்கை தொட்டால் எதுவுமே ஆகலை. எனக்கு இந்த புக்கும் தேவையில்லை. புக்கு போங்க புக்கு. ஓகே கைஸ், அங்கே நிறையா வீடு இருக்குது. நிறையா வீட்டில் செஸ்ட்டும் இருக்குது. இந்த செஸ்ட்டு இருக்க வீடெலாம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த வில்லேஜு பரவாயில்லன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மேல் வீடு போவோம். மேப் ட்ராக்கர்லாம் இருக்குடா. இங்கிட்டு போவோம். அடே போங்கடா இங்கே. என்னடா நான் பட்டன் வச்ச வீடே நிறையா இருக்குங்க. இந்தா இங்கே இருக்கா பட்டன் வச்ச வீடு? இல்லை எதுவும் இல்லை. இந்தா இங்கே ஒரு வீடு கிராஃப்டிங் டேபிள் தான் இருக்குது. இந்த வீட்டில் கிராஃப்டிங் டேபிள் தான் இருக்குது. எல்லா வீட்டையும் செக் பண்ணியாச்சு கைஸ். ஓகே இதுக்கடுத்து ஒரு வீடுமே இல்லை நினைக்கிறேன். ஓ மை காட், கீழே போகலாம். பார்த்துறேன். வா போவோம் கைஸ். என்கிட்ட ஸ்டோன் பிக்காக்ஸ் இருக்குது. பரவாயில்லையடா. இப்படி கிடைக்கிதேடா. அயன் ஸ்டேஜ் கொஞ்சம் நல்ல ஸ்டேஜ். ஓகே அயன் நிறையாவே கிடச்சிருக்கு.
இது பார்க்க பார்த்தீங்கன்னா லேஸாக வெளிச்சமாக தெரியுது. பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கேஸ்டில் மணியே இருக்குது கைஸ். யாருக்கு இன்ஃபினிட்டி கேஸ்டில் தெரியுமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பர்ஸ் நிறைய இருக்குது கைஸ். உண்மையிலே இன்ஃபினிட்டி கேஸ்டில் தாங்க, உண்மையிலே சொல்கிறேன், இன்ஃபினிட்டி கேஸ்டில் மணி தான் இருக்குது. வேறு எங்கேயாச்சும் ஐயன் இருக்கா? பார்த்து தான் போகணும். ஓகேடா, மேலெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். காப்பர்லாம் நிறையா இருக்குது. ஓகே கைஸ், கீழே போனால் உடனே டையி தான் நம்மளுக்கு. இது வேணும் ஓகேங்களா, வாட்டர் பக்கெட் வேணும். ஓகே கைஸ், ஏதோ கொஞ்சமாக அந்த அங்கே பாருங்கள், அங்கே ஐயன் இருக்குது. எடுக்க முடியாது இப்போ இருந்தாலும். ஓகே கைஸ், அயன் இருக்கிறத பார்த்துட்டோம், ஆனால் எடுக்கிறது கஷ்டம்ன்றான். ஓகே, நான் எதுக்கு இந்த சைடு போயிட்டுருக்கேன்? இப்படி தானே நம்ம படிமானி செஞ்சிட்ருக்காங்க, வச்சுருக்காங்க, அவங்களே வச்சுருக்கேன். ஓகே, வந்தாச்சு கைஸ். என்னால் முடியல, வயிறு வலிக்கிற மணி இருக்குது. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா. எதுக்கடா வயிறு வலிக்கிற மணி இருக்குது? ஓகே, அவனே போட்டான். ஓகே, நிறையாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் 7 டைமண்டு கிடச்சிருக்கு. பார்ட் 2 வீடியோ ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு, ஒரு 11 நிமிஷம் தான் போயிருக்கு கீஸ் ஓகேங்களா. அதுவும் கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட்டில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடலாம். பை கைஸ்.